அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்நாட்களில் கிட்டத்தட்ட கடந்த 4 ஞாயிறு தினங்களில் திரு அவையில் கொண்டாடப்படுகின்ற நற்கருணை கொண்டாட்டத்தில் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து சிந்தனைக்காக தரப்படுகின்றது. யோவான் நற்செய்தியிலே பொதுவாக யூத மக்கள் கொண்டாடிய விழாக்களை பின்புலமாக கொண்டு தம்முடைய நற்செய்தியை விவரிக்கின்றார். அதற்கு மேலாக யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு அத்தியாயமும் நீண்ட அத்தியாயமாகவும் ஒரு கருப்பொருளை அல்லது ஒரு விடயத்தை அல்லது ஒரு போதனையை மையமாக கொண்டு வரையப்பட்டிருக்கின்றது. இந்த 6ஆம் அதிகாரம் பாஸ்கா விழா, 2ஆம் பாஸ்கா விழா என்ற அந்த பின்புலத்திலே இயேசு அப்பங்களை பகிர்ந்தளித்தலும், அதாவது 5 அப்பங்களை 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற அந்த அவருடைய அருள் அடையாள புதுமை ஆற்றுகின்ற நிகழ்வும், அதைத் தொடர்ந்து இயேசுவினுடைய உயர்வான ஆளுமையாகிய தெய்வீக ஆளுமையின் வெளிப்பாடாக கடல் மீது அவர் நடந்து தம்முடைய சீடர்களுக்கு தம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எண்பிப்பதும், அதைத் தொடர்ந்து வருகின்ற விடயங்களிலே அவர் இயேசு நானே வான் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி தன்னை உணவாக கொடுக்கின்ற அவருடைய பெரும் இறை வெளிப்பாட்டை விவரிக்கின்றது. அப்படி தன்னை உணவாக கொடுப்பது மட்டுமல்ல, தன்னுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடிக்க வேண்டும், நிலை வாழ்வை நீங்கள் பெற வேண்டுமென்றால் என்ற அந்த நம்ப முடியாத அல்லது நம்பிக்கைக்கு சில தடைகளை கூட தூண்டுகின்ற போதனையாக இருக்கின்ற ஒரு பெரும் உண்மையை யோவான் இந்த நற்செய்தியிலே முன்வைக்கின்றார். இதை பார்க்கின்ற மனிதர்கள் பலர் அப்பம் வேண்டும், தங்களுடைய அன்றாட பசியை ஆற்றக்கூடிய ஒரு தலைவரை தோன்றிவிட்டார் என்று எதிர்பார்த்திருந்த கலிலேய மக்கள், உணர்ச்சி வசப்படுகின்றவர்கள், மேலோட்டமான வாழ்க்கையிலே தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்த இந்த மக்களுக்கு இயேசுவுடைய இந்த போதனை கடுமையான போதனையாக, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போதனையாக அமைந்திருந்தது. அவர்கள் இயேசுவில் வைத்திருந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் தளர்ந்து போக, இவர் பேசிக்கொண்டே போனால் இவருடைய எண்ணங்கள் மனித எண்ணங்களை கடந்து ஏதோ ஒரு பிதட்டுகின்றது போன்று, ஏற்றுக்கொள்ள முடியாததை போன்று மக்கள் அவரை விட்டுவிட்டு ஒவ்வொருவராக செல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த 6ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே பேதுரு 12 சீடர்களுடைய தலைவராக விளங்கிய அல்லது முதன்மை மனிதனாக விளங்கிய பேதுருவினுடைய விசுவாச அறிக்கை, நம்பிக்கை அறிக்கை என்று சொல்லப்படுகின்றது. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்கின்றது என்று இயேசுவிலே தன்னுடைய பூரணமான நம்பிக்கையை வைக்கின்றார். இந்த பகுதிகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது, குறிப்பாக அன்றாட வாழ்வில் நாம் பல தடவைகளிலே அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம்
தளர்ந்து போகின்ற அல்லது குழப்பமான சூழலிலே இருக்கின்ற, வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, வாழ்வுக்கு பொருள் இருக்கின்றதா என்ற கேள்விக்குறிகளோடு நாம் எங்களுடைய பயணத்தில், வாழ்க்கை பயணத்திலே தடுமாறுகின்ற கட்டங்கள் நமக்கு நினைவுக்கு வரலாம். சில வேளைகளிலே குறுகிய காலப்பகுதியிலும், இன்னும் சில வேளைகளிலே அதிலே இருந்து வெளிவர முடியாத ஒரு குழப்பமான சூழலிலே, சந்தேகங்கள் நிறைந்த சூழலிலே, இருள் நிறைந்த சூழலிலே, தெளிவில்லாத ஒரு சூழலிலே முடிவு எனக்கு கிடைக்குமா இல்லையா என்ற பெரும் விரக்தி நிலையிலே நாங்கள் தள்ளப்படலாம். இங்கு இயேசு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும், இதுதான் கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி, கடவுளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே காண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு குடும்ப சூழலிலே பிறந்த இயேசு தம்முடைய வாழ்க்கையில் அவர் தமக்குள் இருந்த தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே எத்தகைய உறவு எழ வேண்டும், நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இயேசு முன்வைக்கின்ற போதனையிலே இதுதான் உச்சக்கட்டமான ஒரு போதனையாக இருக்கின்றது. என்னுடைய சதையை உண்டு என்னுடைய குருதியை பானம் பண்ணுங்கள். இதை கிறிஸ்தவர்கள் ஆகிய யாவரும் நற்கருணை கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகின்றது. அதாவது பாஸ்கு காலத்திலே, பாஸ்கு என்கின்ற இந்த அனுபவம் விடுதலை வாழ்வுக்கான ஒரு பயணமாக, அதிலே கடவுளுடைய வலுத்த கரம் அவர்களோடு சென்று அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கொண்டாட்டமாக ஆண்டுதோறும் அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடினார்கள். இது வெறுமனே ஒரு வரலாற்று நிகழ்வை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்ற ஒரு விழாவாக இருக்காமல், இந்த விழாவினுடைய பின்புலத்திலே இருந்து இயேசு கடவுளுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் அவருடைய வல்லமை பொருந்திய பிரசன்னத்தையும் மக்கள் மத்தியிலே அவர் எப்பொழுதுமே கூடாரம் அமைத்து இருக்கின்ற அவருடைய பிரசன்னத்தை, வலுத்த கரத்தை, அவருடைய அன்பை நினைவுபடுத்துகின்ற அருட்சாதனமாக நற்கருணை இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு விதமான தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஆற்றல் ரீதியாகவும் வளர்ந்து எல்லாவற்றையும் ஐம்புலங்களுக்கு உட்படுத்தி ஆராய்ந்து அவற்றினுடைய நன்மைத்தனங்களை பயன்படுத்துகின்ற இக்காலத்திலே இன்னும் வாழ்க்கையினுடைய ஆழத்தை அறியாமல் மேலோட்டமாக இருக்கின்ற மிகவும் மகிழ்ச்சியும் திருப்தியும் குதூகலமும் கொண்டாட்டமும் தரக்கூடிய அனுபவங்கள் மத்தியிலே இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் என்கின்ற அந்த உண்மையினுடைய தேவையை உணராதவர்களாக, அறிந்தும் அறியாமலும் அவர்கள் இறை நம்பிக்கை குறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனை பற்றி நினைப்பதற்கு எமக்கு நேரமில்லை, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அல்லது இதைவிட இன்னும் வலுத்த ஆக்கபூர்வமான அதிசயிக்கத்தக்க ஆற்றல் மிக்க விடயங்களிலே விசேட விதமாக இந்த தொழில்நுட்பத்தினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய, எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தக்கூடிய தூண்டுதல்களை, இன்ப அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அதிகமான நேரத்தை செலவு செய்து அதன் வழியாக மகிழ்ந்து கொள்ளுகின்ற அந்த குதூகலத்திலே வாழ விரும்புகின்றோம். எப்பொழுதும் எங்களுடைய எண்ணங்களை, எப்பொழுதும் மனிதர்களாகிய எங்களுடைய உணர்வுகளுக்கு தீனி போடுகின்ற விடயமாக இந்த புதிய தொழில்நுட்ப கருவிகளினுடைய
இயக்கங்களினுடைய விளைவுகள் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் அவற்றை பயன்படுத்தக்கூடாது, அவற்றினுடைய நல்ல விடயங்களிலே நாங்கள் நன்மை பெறக்கூடாது என்பது அல்ல. மாறாக கடவுள் என்கின்ற அந்த எண்ணம், நம்பிக்கை, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்க வேண்டிய அடிப்படை உறவு நிலை, உரிமை, கடமை என்று சொல்லி எங்களுடைய வாழ்வை இறைவன் பக்கம் திருப்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகி மறைந்து போகின்ற பொழுது இந்த சூரியனுடைய உண்மைத்தனத்தை, அது தேவையா தேவையில்லையா, அதனுடைய அத்தியாவசியத்தை நாங்கள் சில வேளைகளிலே உணராமல் இருக்கலாம். ஆனால் அப்படி உண்மை எங்களுக்கு மிகவும் விளக்கமாக யதார்த்தமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை பற்றிய சிந்தனையில் நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்காமல், அல்லது அந்த சிந்தனைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர முடியாமல், நாங்கள் அதிலிருந்து வெவ்வேறு சிந்தனைகளை, இலகுவான சிந்தனைகளிலே எங்களுடைய கவனத்தை செலுத்துகின்றோம். இங்கு சதையை உண்டு இரத்தத்தை குடியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு தன்னுடைய அன்பினுடைய உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். அன்பு என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மிகவுமே உணர்ச்சி வசப்பட்டவர்களாக, ஏதோ அதிலே மோகம் கொண்டவர்களாக, அந்த இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுப்பதனால் அதனால் வருகின்ற சுகங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஊன்றுவதனால் குறுகிய காலத்திலே நாங்கள் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். வாழ்க்கை கசந்து போகின்றது. வாழ்க்கையிலே ஏமாற்றத்தை சந்திக்கின்றோம். ஏதோ எங்களுக்கு உணவு தருவார் என்று ஓடோடி வந்த மக்கள் அவரை விட்டு விலகுகின்றார்கள், அவரைக்கு புறம் காட்டுகின்றார்கள், அவரை எள்ளி நகையாடுகின்றார்கள். அவருக்கு விளக்கமில்லை என்று சொல்லி தங்களுடைய அறியாமையை காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த எங்களுடைய மானிட வாழ்வில் நாங்கள் உண்மையை எதிர்கொள்ளுகின்ற பொழுது அது ஒரு பெரும் சவாலாக இருக்கலாம். இந்த நற்கருணை பந்திக்கு கிறிஸ்தவர்கள் அடிக்கடி அழைக்கப்பட்டு இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் இயேசுவினுடைய அந்த தெய்வீகத்திலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றார்கள். இந்த தெய்வீகம் வெறுமனே ஒரு அப்பத்தை உண்பது அல்ல. மனித சாதாரணமான புத்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஆழ்ந்த உணர்வு நிலையிலே ஆன்மீகத்தினுடைய அந்த எண்ணத்திற்கு, அந்த இடத்திற்கு, தகமைக்கு நாங்கள் அழைத்து செல்லப்படுகின்றோம். ஏனென்றால் மனிதன் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டதனால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது மனிதன் மட்டும்தான். அதனால் இந்த கடவுள் என்கின்ற உண்மையை நாங்கள் புறக்கணிக்கக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்வில் காற்று எங்களை சூழ்ந்திருப்பது போல இறை பிரசன்னம் வல்லமை நிறைந்ததாகவும் அன்புருவம் கொண்டதாகவும் எங்களை சூழ்ந்து நிற்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய எண்ணங்களும், எங்களுடைய செயல்களும், எங்களுடைய வார்த்தைகளும் அந்த இறை பிரசன்னத்தை நாங்கள் உள்வாங்கி சதையை உண்டு இரத்தத்தை குடித்த மக்களாக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நிலை எல்லோருக்கும் பொருத்தமானது. சாதாரண மக்களுக்கும் அது தேவையானதும் அது கிடைக்கக்கூடியதுமாக இருக்கின்றதைத்தான் இந்த 6ஆம் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே யோவான் முன்வைக்கின்றார். இதற்காக படித்தவர்கள் அல்லது பணம் கொண்டவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது ஆற்றல் வல்லமைகள் மிக்க மேதைகள் இவர்களுக்குத்தான் இந்த உண்மை வெளிப்படுத்தப்படும் என்பதல்ல. மாறாக சாதாரணமான மக்கள், சாதாரணமான குடிசைகளிலே இல்லங்களிலே வாழுகின்ற மக்கள், பாமர மக்கள், படிக்காதவர்கள் என்று தள்ளி வைக்கப்பட்ட மக்கள், இவர்கள் குற்றவாளிகள்
என்று ஓரம் கட்டப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு விடயத்தை யோவான் நற்செய்தியாளர் முன்வைக்கின்றார். கடவுளுடைய இரத்தத்தை குடித்து அவருடைய உடலை, அவருடைய சதையை நாங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது கடவுளோடு நாங்கள் நெருக்கமான உறவிலே இணைய முடியும். இதற்கு பேதுரு என்கின்ற ஒரு சாதாரண மீனவ சமூகத்திலே, மீன்பிடி தொழிலிலே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்த இந்த பேதுரு, யாரிடம் செல்லுவோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்கின்றது என்று கடவுளுடைய பிரசன்னத்திலே சரணடைந்தார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரசன்னத்திலே காலையில் தூக்கத்திலே இருந்து எழுகின்ற பொழுது வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்கின்றது என்று அந்த கடவுளிலே நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்வை தொடர்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய வல்ல செயல்களை, புதுமைகளை, அருள் அடையாளங்களை நாங்கள் கண்டு கடவுளோடு நாங்கள் இணைந்த ஒரு நெருக்கமான வாழ்விலே எங்களுடைய வாழ்க்கையை தொடர முடியும். நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.